ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு ஒவ்வொரு குரலையும் ஒவ்வொரு நாளும் காணொலி வடிவிலை பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 406வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. அதாவது, நாங்கள் கல்வி கற்காதவர்களாக இருந்தால் இந்த சமுதாயம் எங்களை எப்படியான பார்வையிலே வைத்திருக்கின்றது என்பதை இந்த குரல் தெளிவாக சொல்ல இருக்கின்றது. குரலும் உரையும் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், உளரெனும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையார் கல்லாதவர். உளரெனும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், கல்லாதவர் உயிரோடு இருக்கின்றனர் என்று சொல்லப்படும் அளவினரே அல்லாமல் ஒன்றும் விளையாத களர் நிலத்துக்கு ஒப்பானவர் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது, நாங்கள் கல்வி கற்கவில்லை, அறிவில்லாதவர்களாக, அதாவது கல்வி அறிவில்லாதவர்களாக நாங்கள் கற்காதவர்களாக இருப்போமாக இருந்தால், நாங்கள் ஏதோ ஒரு உயிரோடு இருக்கின்றோம் என்றுதான் அவர் ஒரு பொருள் அப்படித்தான் பார்ப்பார்களே ஒழிய, அதாவது அதற்கு அழகான ஒரு விளக்கத்தை தந்திருக்கின்றார்கள். ஒன்றும் விளையாத களர் நிலத்திற்கு ஒப்பானவர் என்று பார்ப்பார்களாம். அதாவது, நாங்கள் எங்களுடைய கிராமங்களில் உப்புத்தரவை என்று சொல்வோம். அதாவது, எந்த பயிரும் வராது, எதுக்கும் பிரயோசனப்படாத ஒரு நிலத்துக்கு நாங்கள் சமனானவர்கள். கல்லாதவர் உயிரோடு இருக்கின்றனர் என்று சொல்லப்படும் அளவினரை அல்லாமல் ஒன்றும் விளையாத களநிலத்துக்கு ஒப்பானவர்கள் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் உளரெனும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர் என்ற குரலுக்காக கலைஞர் அவர்களும் ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், கல்லாதவர்களை களநிலத்துக்கு ஒப்பிடுவதை பொருத்தமானது. காரணம், அவர் வெறும் நடைப்பிணங்களாகவே கருதப்படுவார்கள். ஏதோ உயிரோடு இருக்கிறோம், உயிரோடு வாழ்ந்துட்டு போகட்டும், அதாவது ஒரு ஜந்து பொருளாகத்தான் எங்களை பார்ப்பார்கள். நாங்கள் கல்வி கற்காதவர்களாக, கல்வி அறிவில்லாதவர்களாக இருப்போமாக இருந்தால், உவர் நிலத்துக்கு, அதாவது களர் நிலத்துக்கு, எதற்கும் பிரயோசனமற்ற நிலத்துக்கு ஒப்பானவர்களாகத்தான் பார்க்கப்படுவோம். அதாவது நடைப்புணங்களாகத்தான் நாங்கள் எங்களை கருதுவார்கள் என்பதாக கலைஞருடைய உரை அமைந்திருக்கின்றது. கல்லாதவர்களை களநிலத்துக்கு ஒப்பிடுவதே பொருத்தமானது. காரணம், அவர்கள் வெறும் நடைப்புணங்களாகவே கருதப்படும், இதற்கு பிரயோசனம் இல்லாதவர்களாகத்தான் பார்க்கப்படுவார்கள் என்பதாக இந்த கல்வி கற்காதவர்களை, கல்வி அறிவில்லாதவர்களை இந்த உலகம் எப்படி பார்க்கும் என்பதை கலைஞருடைய உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் உளரெனும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையார் கல்லாதவர் என்ற குரலுக்காக சாலமன் பாப்பியார்களும் சற்று விரிவான ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், படிக்காதவர் உடலால் இருப்பவர் என்று சொல்லும் அளவினரை அன்றி எவர்க்கும் பயன்படாதவர் ஆதலால் விளைச்சல் தராத களநிலத்துக்கு ஒப்பானவர்கள். படிக்காதவர்கள் உடலால் இருப்பார்கள், ஏதோ ஒரு பொருளாக, அதாவது நடைப்புணமாக, யாருக்கு பிரயோசனப்படாதவர்களாக இருப்பார்களே ஒழிய, அவர்கள் எவருக்கும் பயன்படாத களர் நிலத்துக்கு, அதாவது விளைச்சல் தராத ஒரு நிலத்துக்கு ஒப்பானவர்களாகத்தான் அவர்கள் பார்க்கப்படுவார்கள் என்பதாகத்தான் அவருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. உண்மையிலே இன்றைய குரலுக்கான 3 உரைகளையும் பார்த்ததிலே கல்வியினுடைய மகத்துவத்தை, கல்வியினுடைய சிறப்பை மறைமுகமாக அழகாக சொல்லியிருக்கின்றது. கல்வி கற்கவில்லை என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி பார்க்கப்படுவோம், எப்படி வாழ்வோம் என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கின்றது. உண்மையிலேயே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கல்விக்கான முக்கியத்துவத்தை அறிந்து கல்வியை நாங்கள் கற்றறிந்தவர்களாக நாங்கள் வாழ்வதுதான் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நாங்கள் கல்வி அறிவில்லாதவர்களாக இருப்போமாக இருந்தால் நடைப்பிணங்களாக, பயன்படாதவர்களாக பார்க்கப்படுவோம் என்பதை தெளிவாக சொல்ல இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. உளரெனும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையார் கல்லாதவர். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.